Good evening to all. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டோபாலஜியில் ஒரு சில முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்தோம்னா டிஸ்கிரிட் டோபாலஜி, இன்டிஸ்கிரிட் டோபாலஜி என்னென்னு பார்த்தோமா. ஃபார் எக்ஸ் நான் எம்டி செட்டுக்கு டவ் தி எம்டி செட் அண்ட் ஹோல் செட், இதுக்கு பேர் என்ன சொன்னால் இஸ் இன்டிஸ்கிரிட் டோபாலஜி. இன்டிஸ்கிரிட் டோபாலஜி ஆன் எக்ஸ், இது ஒரு டோபாலஜி. செகண்ட் டோபாலஜி என்ன எடுத்தோம்னா ஃபார் எனி செட் எக்ஸ். ஓகே, இப்போ டோபாலஜி வந்து செட் ஆஃப் ஆல் பவர் செட் ஆஃப் எக்ஸ். ஸோ எல்லா சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸை எடுத்து கலெக்ட் பண்ணுறோம். இது டோபாலஜி கிரியேட். இதுக்கு பேர் டிஸ்கிரீட் டோபாலஜின்னு நம்ம சொன்னோம். இஸ் டிஸ்கிரீட் டோபாலஜி ஜி ஆன் எக்ஸ். மூணாவது டோபாலஜி பண்ணோம்னா கோஃபைனைட் டோபாலஜியா ஃபார் எனி எக்ஸுங்கிற செட்டுக்கு டவ் எஃப்னு வச்சுக்கிட்டு, ஸோ எம்டி செட் யூனியன் ஏ இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ். ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஃபைனைட். It's a finite set, finite subset of x. அதாவது எழுதிட்டோம், finite subset of x. ஸோ a complement. ஓகே, அப்போது இதுக்கு பேர் என்ன சொன்னோம்னா இஸ் கால்டு கோஃபைனைட் டோபாலஜி. கோஃபைனைட் டோபாலஜி ஆன் எக்ஸ். ஓகேங்களா. அடுத்து ஃபோர்த்து ஒன்று வந்து ஃபார் எனி எக்ஸ்ங்கிற செட்டுக்கு டவ் என்னது ஃபைனைட்டு, அடுத்து காம்ப்ளிமெண்ட் கவுண்டபிள். ஓகே, ஸோ இஸ் கலெக்ஷன் ஆஃப் எம்டி செட் அண்ட் யூனியன் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ். ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஏ கவுண்டபிள் சப்செட் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த கலெக்ஷனை வந்து டோபாலஜி ஆன் எக்ஸாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். இஸ் கால்டு கோகவுண்டபிள் டோபாலஜி ஆன் எக்ஸ். அடுத்து என்ன பார்த்தோம்? ஸோ அவ்வளோதான் பார்த்தோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து எப்படி டோபாலஜி கொடுக்கலாம்னு பார்க்குறோம். லெட் எக்ஸ் கமா டி பி ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து டோபாலஜி கொடுக்கலாமா? எப்படி கொடுக்க போகிறோம்னா டவ், ஸோ ஏ இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ், ஏ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். இந்த ஓப்பன் வந்து என்னது, இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் உள்ள ஓப்பன் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இது எடுக்கிறோம். இப்போ எம்டி செட் ஓப்பன், ஹோல் செட் ஓப்பன் இன் மெட்ரிக் ஸ்பேஸ், ஆர்பிட்ரரி ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஸோ அதனால் இது டோபாலஜி வந்துடும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா யூஸ்வல் டோபாலஜி ஆர் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ். ஓகேங்களா. மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா. ஆக்சுவலாக என்னென்னா என்ன பண்ணுவோம்னா நார்மல் லீனியர் ஸ்பேஸ். ஓகே, ஸோ வெக்டார் ஸ்பேஸ் together with a norm is called norm linear space. norm linear spaceலேருந்து மெட்ரிக் ஸ்பேஸ் கொண்டு வருவாங்க. ஓகே, இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் கொண்டு வரலாம். ஸோ இங்கே நார்ம்லேருந்து நாம் கிவ்ஸ் மெட்ரிக் ஃபங்க்ஷன். இப்போ இதிலிருந்து டோபாலஜி கொடுப்போம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, நாம். ஸோ ஆக்சுவலாக நார்ம்லேருந்து என்ன பண்ணுவோம்னா மெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுப்போம். மெட்ரிக் ஃபங்க்ஷன் டோபாலஜி கொடுத்துருவோம். அதாவது இந்த கொடுத்துருக்கோம்ல. ஸோ இங்கே வந்து எப்படி வரும்னா நார்மல் லீனியர் ஸ்பேஸ், இதில் இது இப்படி எடுத்துருவோம். நாம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் மைனஸ் ஒய்னு எடுத்துருவோம். இப்போ நாமில் இருந்து எப்படி மெட்ரிக் கொடுப்போம். ஓகே, ஸோ மெட்ரிக் இன்டியூஸ்டு பை நாம். மெட்ரிக், இது பேர் மெட்ரிக் இன்டியூஸ்டு பை நாம். அதே மாதிரி இங்கே
topology induced by metric function. அப்போ any இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். Any nonlinear space is a metric space on the same set. Okay, any metric space is a topological space on the same set. So reverse part need not be true. So metric space வந்து nonlinear space இருக்குன்னு அவசியம் கிடையாது, topological space வந்து metric space இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இப்போ இந்த இதெல்லாம் மெட்ரிக்கிலிருந்து இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், டோபாலஜி ஸ்பேஸ் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து சிக்ஸ்த்து ஒன் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து ஒரு ஆருக்கு டோபாலஜிஸ் ஆன் ஆர், டோபாலஜிஸ் ஆன் ஆர். ஸோ ரியல் நம்பர் ஆருக்கு என்னென்ன டோபாலஜி இருக்குதுன்னு பார்ப்போம், ஒரு டோபாலஜியாக. ஃபஸ்ட்டு ஒரு டோபாலஜி எக்ஸுங்கிறது ஆர் எடுத்துப்போம். ஜஸ்ட்டு செட்டு மெட்ரிக் ஸ்பேஸாக ஆர்டினரி செட்டு, நான் எம்டி செட். ஆறுங்கிறது நான் எம்டி செட்டாக நினச்சிப்போம், நான் எம்டி செட். ஓகேங்களா? இதுக்கு வந்து மெட்ரிக் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு செட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போது ஸோ எம்டி செட்டு யூனியன், ஸோ ஏ இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸு. ஸோ ஏங்கிறது நான் எம்டி சப்செட் ஆஃப் எக்ஸு such that for each P belongs to A, there is an open interval I in R such that P belongs to I is contained in our set A. ஓகே, இது ஒரு டோபாலஜியை கிரியேட் பண்ணோம். ஓகே, இது ஒரு டோபாலஜியை கிரியேட் பண்ணோம். இந்த டோபாலஜிக்கு பேர் என்னன்னா யூஷுவல் டோபாலஜி ஆன் எக்ஸ் ஆன் ஆர், டோபாலஜி ஆன் ரியல் லைன் ஆர். ஸோ ரியல் லைனில் இன்டர்வல்ஸ்லாம் வரும். ஓகே, ஜென்ரலாக வராது. ஆருக்கு வந்து யூஷுவல் டோபாலஜி, ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் ஆர். ஓகே, ரைட். சரி, ஓப்பன் பால் டெஃபினி ஆக்சுவலாக இது என்னன்னா, இது வந்து ஓப்பன் செட்ஸ், இது ஓப்பன் பால் டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? அதனால் இது வந்து ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, யூஷுவல் டோபாலஜி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒன்று. அடுத்து இது ஒரு டோபாலஜி கொடுத்தாச்சு. செகண்ட் டோபாலஜி வந்து லோயர் லிமிட் டோபாலஜின்னு ஒன்று இருக்கும். லோயர் லிமிட் டோபாலஜி. இப்போ எக்ஸுங்கிறது ஆறுங்கிற செட்டுக்கு எப்படி கொடுக்கலாம்? டவுங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் empty set and collection of non-empty sets in X. For each P belongs to A, there is an interval. This is from lower than lower na inge include A comma B. Okay, such that P belongs to I means this E close to A comma B is fully contained in A. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வந்து க்ளோஸ்ட் இங்கே வருமான்னு கன்ஃபியூஸ் வரும். ஸோ நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். லோயர்னு கொடுத்துட்டாங்களா, ஸோ இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் லார்ஜராக ஸ்மாலராக இருக்கும், இதுதானே ஸ்மாலர். ஸோ இப்போ திஸ் இஸ் லோயர், இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்குவேன். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கு பேர் டவ் இஸ் கால்டு லோயர் லிமிட் டோபாலஜி. லோயர் லிமிட் டோபாலஜி, டோபாலஜி ஆன் ஆர். ஓகே, மூணாவது வந்து அப்பர் லிமிட் டோபாலஜி. அப்பர் லிமிட் டோபாலஜி. ஓகே, இது ஆரில் தான் பேச முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ டவ் கன்சிஸ்ட் ஆஃப் த எம்டி செட், த கலெக்ஷன் ஆஃப் நான் எம்டி சப்செட்ஸ் A in X. For each P belongs to A, there is an interval open A closed B such that P belongs to this interval, that interval which is contained in A. Okay, this forms a topology. Okay, this topology is called upper limit topology. Upper limit topology. ஸோ நிறைய புக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கிளியராக கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து சும்மா ஆர்டினரியாக
வேர்ட்ஸ்லேயே இருக்கும். இந்த மாதிரி மேக்ஸ்னால் என்னென்னா, மேக்ஸ்னால் இது ஒரு காம்பேக்ட் ஃபார்மில் அவங்க கொடுக்கணும். இந்த மாதிரி இது பாருங்க எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது, காம்பேக்ட் ஃபார்மில் இருக்குது. அவங்க என்ன செய்யணும், லெட்டு ஆர்பிடி ஆர் கன்சிஸ்ட் ஆஃப் ஓப்பன் எம்டி செட் அண்ட் நான் எம்டி செட் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காம்பேக்ட் ஃபார்மில் அவங்க கொடுக்கணும் புக்கில். ஓகே, ஸோ நான் ஓகே இப்படி கொடுத்தா தான் அவங்க மேக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியும். அது நிறைய புக்கில் அது கொடுக்க மாட்டுறாங்க, வேர்ட்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து கே டோபாலஜி. ஓகே, கே டோபாலஜி ஆரில் தான் எடுக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆரில் எடுத்துக்கிறோம். டவ் கன்சிஸ்ட் ஆஃப் எம்டி செட். ஈனிங் போடலையா? ஸோ நான் எம்டி சப்செட் ஆஃப் எக்ஸ். இங்கே அப்படி வராதுல்ல, இங்கே வந்து வேறு மாதிரி வரும். சாரி, டவ் இங்கே எப்படி வரும்னா இன்டர்வல்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் a, b and a, b belongs to R with a less than b. ஓகே, இப்போ இது ஒரு கலெக்ஷன். இன்னொரு கலெக்ஷன் எப்படி வரும்னா a, b some deleted set k, such that a, b belongs to R. a, b belongs to R with a less than b. Okay, where kங்கிறது என்னன்னா ஒரு செட் 1/n, n belongs to natural number. ஓகே, இந்த செட். ஓகே, இப்போ இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, டவ் இஸ் கால்டு கே டோபாலஜி. ஆன் எக்ஸ் ஆன் ஆர். ஓகேங்களா, ரைட். ஸோ இத்தனை இப்போ ரியல் நம்பருக்கு இவ்வளோ டோபாலஜி இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் டோபாலஜியை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா, ஓகே. இப்போது கம்பேரிஷன் ஆஃப் டோபாலஜிஸ், கம்பேரபிள் அண்ட் நான் கம்பேரபிள் டோபாலஜிஸ். ஸோ கம்பேரபிள்னு அர்த்தம், இப்போ ஒரு சேம் செட்டுக்கு டோபாலஜி இருக்குது. எக்ஸ் கமா டவ் 1, அதே செட்டு எக்ஸ் கமா டவ் 2. ஓகே, ஒரே செட்டுக்கு ரெண்டு டோபாலஜி இருக்குது. சப்போஸ் டவ் 1 இஸ் சப்செட் ஆஃப் டவ் 2 அப்படி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த ஃபைனர் தென் திஸ். ஓகே, ஆக்சுவலாக என்னன்னா எங்கே லார்ஜர் கலெக்ஷன் அதிகமாக இருக்கோ அது வந்து ஃபைனராக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ராங்கர் வீக்கர், எங்கே லார்ஜ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் டோபாலஜியில் அது பேர் ஸ்ட்ராங்கர், எங்கே கம்மியாக இருக்கோ வீங்கர். ஸ்ட்ராங்கர், வீக்கர், ஃபைனர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரைட். ஸ்ட்ரிக்ட்லினா அது இன்க்ளூட் பண்ணுவாங்க. ரைட்டா, இப்போ நமக்கு என்னென்ன டோபாலஜி இருக்குன்னா இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணுவோம். இப்போ கம்பேரபிள் நான் இங்கே எழுதிக்கிறேன், நான் கம்பேரபிள் இங்கே எழுதிக்கிறேன். நான் கம்பேரபிள்லாம் ஸோ இது இதோட சப்செட் இல்லை, இது இதோட சப்செட் இல்லை, ரெண்டுமே இதுக்குள்ளே இது இல்லை அதுக்குள்ளே இது இல்லைன்னு சொல்லி நான் கம்பேரபிள். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கம்பேரபிள், நான் கம்பேரபிள், இந்த டோபாலஜிக்குள்ளே பார்க்குறது. ஓகே, இப்போது ஆர் யூஷுவல் டோபாலஜி எடுத்துப்போம். ஆர் யூஷுவல் டோபாலஜி is strictly okay small is or lower limit topology. Okay, lower limit topology is stronger than the usual topology, or usual topology weaker than the lower topology. Okay, so இது என்ன காரணம்னா என்ன காரணம்னு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ இதில் உள்ள ஓப்பன் செட்ஸ் எப்படி இருக்கும்னா, ஓப்பன் செட் வந்து a, b ஃபார்மெட்டில் இருக்குமா, இப்போ தானே பார்த்தோம். ஓகே, ஸோ இஸ் எ ப்ராப்பர் இதில் உள்ள ஓப்பன் செட்ஸ் எப்படி இருக்கும், க்ளோஸ்ன்ற a, bன்னு இருக்கும். அப்போது ஸோ இதில் உள்ள எல்லா கலெக்ஷனுமே இங்கே வந்துடும், இதில் உள்ள கலெக்ஷன் இங்கே வராது. அதனால் ஸோ இது சப்செட். ஓகேங்களா, ஸோ அதனால் யூஷுவல் டோபாலஜி இஸ் வீக்கர் தென் தி லோயர் லிமிட் டோபாலஜி. இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரிவர்ஸ் பார்ட் வராது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஆர் யூஷுவல் டோபாலஜி.
strictly smaller than the upper limit topology. Okay, u na upper nu vechukren. இதுக்கு என்ன காரணம்? அதே காரணம். a, b is strictly properly contained in a, closed interval b. ஓகே, ஸோ அதனால் இது வந்துடும். ஓகேங்களா, இது முக்கியமான என்ன ரீசன் படிச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த ரிசல்ட்டை நீங்கள் டேரெக்டாக மனப்பாடம் பண்ணுவீங்க, இது அது மறந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ டேரெக்டாக அப்படி மனப்பாடம் பண்ணாதீங்க. ஸோ இதான் ரீசன். இந்த ரீசனை புரிஞ்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா, ரைட். அடுத்து வந்து தேர்டு ஒன் வந்து ஆர் யூஷுவல் வந்துருச்சா. அடுத்து அதே மாதிரி கே டோபாலஜி. R usual topology is properly contained in R K topology. R K na K topology னு அர்த்தம். ஓகேங்களா, ரைட். ஸோ இதுக்கு என்ன காரணம்னா a, b. ஸோ அங்கே எழுதணும். அங்கே ஃபஸ்ட்டே என்ன எழுதணும்னா இதில் இந்த ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பாருங்கள், யூனியன் தான் போட்டிருக்கோம். அப்போது இந்த கலெக்ஷன் நம்ம எங்கே இருக்கோம்? ஸ்டாண்டர்ட் டோபாலஜியில் இருக்கும் தானே. ஸோ அதனால் இஸ் ப்ராப்பர்லி ஓகே. ஓகே, ஸோ ஈக்குவல் டு கூட போட்டுக்கலாம். ஓகே, a, b. ஸோ அப்போ இங்கெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு என்னது ப்ராப்பர்லி கண்டெய்னின்னு வந்துடும். ஓகேங்களா, சம் கே அந்த தான் இருக்கே, ப்ராப்பர்லி கண்டெய்ன் வந்துடுமே. கரெக்டு தானே. ஸோ எங்கே கலெக்ஷன் அதிகமாக இருக்கும்? a, bலேருந்து சம் எலமெண்ட்டை கழிச்சு எழுதுகிறோமா. a, b இஸ் ப்ராப்பர்லி சப்செட் ஆஃப் திஸ். கரெக்டாக? ஆமாம் இல்லையே, இங்கே எலமெண்ட்ஸ் குறையுங்க. a, b ஓகே, இது நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ப்ராப்பர்லி என்னால் சொல்ல தெரியல. ஸோ சப்செட் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ப்ராப்பர்லி கண்டெய்னின்னு தெரியல. ப்ராப்பர்லி கண்டெய்னிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து பெண்டிங் வச்சுக்குவோம். இப்போதைக்கு ஸ்ட்ராங்கர் சொல்லலை. ஓகே, கம்பேரபிள்னு சொல்லியாச்சு. பாருங்க, 1, 2 ஒரு இன்டர்வல் சப்செட் ஆஃப் 1, 2 1/2 1/3 இருக்குமான்னு பாருங்கள். ஸோ 1/2 ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். இப்போ இது வந்து யூசுவல் டோபாலஜி வந்து இஸ் வீக்கர் தென் தி கே டோபாலஜி. இப்போ இது எதெல்லாம் நான் கம்பேரபிள்னா, இதில் இன்னொரு கம்பேரபிள் வருமே, யூசுவல் டோபாலஜி கே டோபாலஜி. இப்போ இதிலே இன்னொரு நாலாவது ஒரு வருவோம். யாருன்னா கே டோபாலஜிக்கும் அப்பர் லிமிட் டோபாலஜிக்கும் ஒரு கம்பேரிசன் போடுவோம். கே டோபாலஜி ஆர் கே டோபாலஜி is properly contained in R upper limit topology. Okay, so இது ஞாபகம் முக்கியமானது. K topology is weaker than the upper limit topology. U னா upper. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கம்பேரபிள் டோபாலஜிஸ்க்கு எக்ஸாம்பிள். நான் கம்பேரபிள் யாருன்னா லோயர் லிமிட் டோபாலஜியும் அண்டு அப்பர் லிமிட் டோபாலஜி, இது ரெண்டுமே நான் கம்பேரபிள். இது ஒரு எக்ஸாம்பிள். வராது தானே. இப்போ ஓப்பன் a, b எடுக்கிறோம், அது எப்படி இப்படி இருக்க முடியும்? முடியாதுல்ல. ஸோ இப்படி எடுக்கிறோம், அது இப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாதுல்ல. ஸோ ஏ வந்து இப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதேமாதிரி அங்கே இருக்கும்போது இங்கே இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதனால் நான் கம்பேரபிள். ஓகே, ரைட். இப்போ லோயர் அப்பர் வந்துருச்சா. அப்புறம் ஆர் லோயர் லிமிட் டோபாலஜி அண்டு கே டோபாலஜி, இது ரெண்டும் என்னது நான் கம்பேரபிள். பட் ஆர்யூவும் அப்பரும் ஆர்கேவும் கம்பேரபிள். முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோ டோபாலஜிஸ் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.